இன்றைக்கி ரைஸு, பருப்பு உருண்டை குழம்பு, ரெடி ஆகிட்டுருக்கு வடை. ஸோ எடுத்துடலாம். வடை பண்ணும்போது அதாவது நான் எல்லாருக்கும் சொல்லலை, இது சில பேருக்கு சரிங்களா. எந்த டிஷ் நம்ம பண்ணாலும் அதாவது இந்த ஹை ஃப்ளேம் கொடுத்து இந்த ஃப்ரை பண்ணும்போது அது வந்து வெறும் ஒரு தீஞ்சு போன கலர் வரும் மேலே. அது என்ன சொல்கிறது, அது நான் அந்த பார்க்க கூட அந்த ப்ரௌன் நல்லா இருக்காது. அது எது பண்ணாலும் வந்து அவங்க சீக்கிரம் பண்ணணுன்றதுக்காக ஃபுல்லாக ஹை ஃப்ளேம் வச்சுட்டு அந்த மாதிரி பண்ணுறாங்க. பட் அது சாப்பிட்றவங்களுக்கு எப்படி செட் ஆகும்னு தெரியல. பட் எனக்கெல்லாம் வந்து குக்கிங் வந்து நான் ஒவ்வொரு விஷயமும் வந்து ரொம்ப பார்த்து பண்ணுவேன் சரிங்களா. அது வந்து நம்ம சொல்லுவாங்க ஜஸ்ட்டு பசிக்கு சாப்பிட்றதுன்னு சொல்லிட்டு. பட் ஆனால் எனக்கு அப்படி இல்லை. இது பாருங்கள், நான் மீடியம் ஃப்ளேமில் தான் நான் ஃப்ரை பண்ணேன். ஸோ மீடியம் ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணால் மட்டும்தான் இந்த கலர் நீங்கள் பார்த்தா நல்லாவே தெரியும். கோல்டன் ப்ரௌன் இது சரிங்களா. இது சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ எப்பயுமே எந்த ஒரு டிஷ்ஷுமே வந்து ஹை ஃப்ளேம் வச்சுட்டு அதனுடைய மேலே மட்டும்தான் அவுட்டரில் கலர் வருமே தவிர உள்ளே வந்து அது சாப்பிடவும் நல்லா இருக்காது. அது எப்படி சில பேர் என் ஃபேமிலிலேயே நான் நிறைய பேர் பார்க்குறேன், அந்த மாதிரி தான் அது பூரி முதற்கொண்டு அந்த மாதிரி குக் பண்ணுறாங்க சரிங்களா. ஸோ அது எனக்கெல்லாம் வந்து ஏற்றுக்க முடியாத விஷயம் குக்கிங்கில். ஸோ இப்போ பாருங்கள், கரெக்டான ஒரு பதம் வடை வந்து எடுத்துருவோம். தட்டினா சவுண்டு பார்த்திங்களா, அந்த அளவுக்கு மொறுமொறுப்புலேருந்து கிரிப்ஸி டேஸ்ட்டு எல்லாமே வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். கலர் வந்து வடைக்கெல்லாம் வந்து ஒரு ப்ராப்பரான கலர் இது சரிங்களா. இதெல்லாம் நீங்கள் நோட்டீஸ் பண்ணிங்கன்னா புரியும். ஸோ இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து பருப்பு உருண்டை குழம்பு, வடை, அப்பளம், கேர்டு, ரசம் இதெல்லாமே இருக்குங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.